ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஆரோக்கியமான நாவல் பழங்களை வச்சு ஒரு சுவையான ஸ்மூத்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதுக்காக நான் நல்லா பழுத்த நாவல் பழங்களை எடுத்து அதோட கொட்டைகளை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை எடுத்து வச்சுக்கிறேங்க. நல்லா பழுத்த நாவல் பழம் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்மூத்தி செய்யும் போது நல்ல நேச்சுரல் ஸ்வீட்னஸோட ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ இந்த ஸ்கின்னெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இன்றைக்கி ஸ்வீட்னஸ்க்காக நான் அரை சிவப்பு வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட என்ன வாழைப்பழம் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட அரை கப் அளவுக்கு தயிர், 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்சியில் ஸ்மூத்தியாக அரைச்சிட்டு வந்துடுவோங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. இன்றைக்கி இதோட ஆட் பண்ணுறதுக்காக நான் சப்ஜா சீடை 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். பாருங்கள் நல்லாவே ஊறி வந்திருக்கு. அதையும் இதோட ஆட் பண்ணிப்போங்க. தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்படியே ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாம். நம்மளோட ரொம்பவே ஆரோக்கியமான நாவல் பழம் ஸ்மூத்தி ரெடிங்க. இந்த நாவல் பழத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நேச்சுரலாகவே ஆந்தோசைனியன்ஸ் சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகமாகவே இருக்குங்க. இதை நம்ம ஸ்மூத்தியாக செஞ்சு இது போல் மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கும் போது நமக்கு அன்றைக்கி டே ஃபுல்லாக நல்லா ஃபில்லிங்கோடு ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக கிட்ஸ்க்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. இது போல் சீசனல் ஃப்ரூட்டெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்கள் ஃபுட்டில் ரெகுலராக சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லதுங்க. இது போல் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபிக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.